மாலை நேர அமைதியில் அந்த கிராம பாதை அமைதியாக இருந்தது. அவள் தனியாக அந்த பாதையில் நடந்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு அடியிலும் ஏதோ சரியில்லை என்று மனசு சொல்லிக் கொண்டே இருந்தது. திடீரென்று அந்த பயம் உண்மையாக மாறியது. நிழல் போல வந்த மனித உருவங்கள் அவளை துரத்த ஆரம்பித்தது. உயிரை காப்பாற்ற அவள் வேகமாக ஓடினாள். யாராவது காப்பாற்றுங்கள் என்று சத்தமாக அழைத்தாள். ஆனால் அந்த நேரத்தில் யாரும் இல்லை. ஆனால் அவள் குரல் வீணாக போகவில்லை. இந்த மண்ணுக்கு காவலாக இருக்கும் சக்தி விழித்துக் கொண்டது. கருப்பசாமி அவர்களை வேட்டையாட வந்தார். ஒரே ஒரு பார்வை போதும். திருடர்கள் நடுங்க ஆரம்பித்தனர். அவரை பார்த்த உடனே அவர்களின் தைரியம் மறைந்தது. அவர்கள் ஓட்டம் எடுக்க ஆரம்பித்தனர். காப்பாற்றப்பட்ட அவள் கோவில் முன் நின்றாள். கைகளை கும்பிட்டு கண்ணீருடன் நன்றி சொன்னாள். கருப்பசாமி, நீ இருக்கும் வரை எனக்கு எந்த பயமும் இல்லை. நம்பியவர்களை நிச்சயம் கைவிட மாட்டார் கருப்புசாமி. உங்களில் எத்தனை பேருக்கு கருப்புசாமி குலதெய்வம் என்று கமெண்டில் சொல்லுங்கள்.